ரியல் ஹீரோ. எப்படி ரியல் ஹீரோன்னு வாங்க, உண்மையான போராளி தலைவன் அப்படின்றதுக்கான அர்த்தமே வச்சுக்கலாம். அபு அத்தார் அவருடைய பேர் எனக்கு தெரியல. அவர் இஸ்லாமியர். அபு அத்தாப் 65 வயசாகும். அவர் தான் ஈரானுடைய சூப்பர் ஹீரோவாக மாறியிருக்கார். என்னன்னா, இந்த போரினால் பாதிக்கப்பட்டு வர சடலங்களை தனி மனிதனாக இருந்து 66,000 சடலங்களை அடக்கம் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, எந்த அரசு உதவியோ எதுவும் இல்லாமல், சில நேரங்களில் எந்த மம்முட்டியும் பொருளும் இல்லாமல் கையிலே நோண்டி புதைச்சிருக்காரு. இதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு காட்சி என்னன்னா, ஒரு ஊமை பெண்ணும் அவருடைய 4 பசங்களும் இறந்து வந்தாங்க. அந்த சடலங்களை நான் அடக்கலம் பண்ணிவிட்டு அன்றைக்கி இரவு தூங்கலை நான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதோட சில சடலங்கள் நாய் கடித்து வரும், சில சடலங்களை பொட்டலங்கட்டி எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. இந்த மண்ணில் மனிதனாகி பிறந்து இவ்வளோ சோகத்தெல்லாம் அனுபவிக்கணுமா? மனிதன் வாழ்வதற்கு தானே கடவுள் படைத்தான், இப்படி வாழ்கிறார்களே இவர்கள் அப்படின்னு இந்த அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகள் இப்படி செய்கிறதே, மனிதர்கள் மேலே ஈவு இறக்கம் இல்லாத போர் நடத்துகிறது என்று மனம் வருந்தி தூங்குவாராம். உண்மையிலே சொல்கிறேங்க, அந்த அபு அத்தார் அவர் அல்லாவின் உருவமாக நான் பார்க்குறேன். அவருக்கு தலைவணங்குறேன். ஏங்க, நாட்டில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களால தாங்க இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா இந்த பூமி என்றைக்கு உடஞ்சி நம்மளை தெரியாமல் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நல்லவங்க, இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அவன் சைவ தமிழனாக இருக்கட்டும், இல்லை இந்துக்களாக இருக்கட்டும், இல்லை புத்தனாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நல்லவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு மாநிலத்தை, ஏதோ ஒரு மண்ணில் நல்லவன் இருக்காங்க. அந்த நல்லவனுக்காக தான் இங்கே பாருங்கள், இந்த கண்ணீர் வருது. கேடு கட்டவனுக்கு வராது. 1000 கருணாநிதி பிறக்கலாம், மண்ணில் இறக்கலாம். அவர்கள் மண்ணோடு மண் மறைந்து போனார்கள். ஒரு காமராஜர் தொட முடியாது, ஒரு கற்கனை தொட முடியாது. உண்மைங்க அது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அந்த அபு அத்தாக் ஈரானில் இருக்கிறார். அவர் புகழை தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சைவ தமிழனாகி நான் பேசணுன்றது அந்த அல்லாவுடைய உத்தரவுங்க, அந்த ஆண்டவனுடைய உத்தரவு. சிந்திச்சு பாருங்கள். நல்லவர்கள் நம்ம மனசில் எப்பயும் வாழ்வார்கள். அவர்களுக்காக வாழுங்க. யாருன்னே தெரியல, அவரை நினச்சி இவ்வளோலாம் செஞ்சுருக்காருன்னு என் கண்ணு கலங்குது. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த அல்லாஹ் அவரை இமயமலை மாதிரி கண்டிப்பாக இஸ்லாமியர் மனசுக்குள்ளே ஏற்றி வைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாழ்க அபு அத்தார்.